கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 1 தெசலோனிக்கேயர், அது 4ஆம் அதிகாரம், அதில் 7ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:7. தேவன் நம்மளை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, இன்றைய தினம் தேவன் உங்கள்கிட்ட ஒரு அழைப்பு விடுக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும், தேவ பிள்ளைகளாய் உங்கள் அனைவருக்கும் தேவன் ஒரு அறைகோல் விடுக்கிறார், ஒரு அழைப்பு விடுக்கிறார். என்ன? பரிசுத்தமா இருப்பதற்காக, நம்ம வாழ்க்கையை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதற்காக, நம்ம சிந்தனையை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதற்காக, நம்ம செயல்களில் பரிசுத்தம், சிந்தனைகளில் பரிசுத்தம், பார்வை பரிசுத்தம், எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக வாழ்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லையே. நமக்கு எல்லாமே தெரியும். பரிசுத்தம் என்பது ஒரு நாள் காரியம் கிடையாது. ஒருவேளை சரீர பாவங்கள், இந்த ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இந்த மாதிரி சரீர பாவங்கள் உண்டு, இருதயத்தின் பாவங்கள் உண்டு, இருதயத்தின் சிந்தனைகளின் பாவங்கள் உண்டு. சரீரத்தின் பாவங்களை ஒரு நாள் நீங்களே விட்டுறலாம், சரி வேண்டாம் அப்படின்னா. இருதயத்தின் சிந்தனைகளில் அடியாளத்தில் உள்ள பாவங்களை அந்த அசுத்தமான எண்ணங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், அதை சரிப்படுத்த வேண்டும் என்றால் தேவ ஆவியானவர் ஒருவரால் தான் முடியும். அப்ப நம்ம தேவனை நோக்கி, பரிசுத்தராகிய தேவனை நோக்கி நடக்க 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 நம்ம தேவன் விரும்பும் பரிசுத்தம் நம்மட்டிலே ஆரம்பித்து விடும். இப்ப நீங்க எல்லாமே பரிசுத்தவான்கள் தான். தேவ ரத்தம் சிந்தப்பட்டு நீங்கள் எல்லாமே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க எல்லாருமே தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் பொறுப்பு, நீதியை காத்துக்கொள்ளும் பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எப்போதுமே நம்ம கூட இருந்து அதை செய்யான்னு சொல்ல மாட்டாரு. அவரும் நம்ம சுய விருப்பத்தின்படி விட்டு விடுவார். நம்ம தான் புரிந்து கொள்ள வேண்டும். இது பரிசுத்தம், தேவனுக்கு பிடித்தமான காரியம் என்ன, தேவனுக்கு உகந்த காரியம் என்ன, தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியம் என்ன என்பதை நம்ம தான் அறிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி? இந்த வேதம் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறது. முழு வேதம் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறது. பரிசுத்தம் என்பது தினந்தோறும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம், தினந்தோறும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம். ஸ்கூலுக்கு போற பிள்ளைய பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாடம் படிச்சுக்கிட்டே இருக்குங்க, அறிவை வளர்த்து கொண்டே இருக்குங்க. அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அதே போலதான் பரிசுத்தம் என்பது, அது இதோட முடிஞ்சிச்சுங்க, அவ்வளவுதாங்க, நான் அப்ப தேவனோட பரிசுத்துக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னோம்னா அந்த செகண்ட்ல இருந்து நம்ம கீழே உழுக ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். அப்ப பரிசுத்தம் என்பது தினந்தோறும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். தினந்தோறும் பல் வளர்ப்பது போல, தினந்தோறும் குளிப்பது போல, பரிசுத்தம் என்பது நம்மளை பாதுகாத்துக் கொள்ள தினந்தோறும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம். அதான் அழகா சொல்லுகிறார் தேவன், நம்மளை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அசுத்தம்னா உடல்ல அழுக்கா இருக்கு, ட்ரெஸ் போட்டுருக்கு அழுக்கா இருக்கு, அதெல்லாம் குளிச்சு சரியாகிடும், துவச்சு சரியாகிடும், அயன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா போட்டுரும். ஆனா இருதயத்தின் எண்ணங்களை எப்படி நம்ம சரிப்படுத்த முடியும்? இதைதான் சரிப்படுத்தும், நம்ம வேத வசனங்கள் தான் சரிப்படுத்தும். தேவனோட பரிசுத்திற்கு நம்ம தயாராகும். அந்த பரிசுத்தை நோக்கி தினந்தோறும் ஓடிக்கொண்டிருப்போம். பரிசுத்தத்தை நோக்கி தினந்தோறும் நம்ம டிராவல் பண்ணுவோம். இது ஒரு இடைவிடாத ஒரு பயணம், தொடர் பயணம். நம்ம தேவனை தரிசிக்கும் வரையில, அவர் தேவனை தரிசிப்பதற்கு நம்ம கொடுக்க வேண்டிய பாஸ்போர்ட், ஒரு டிக்கெட்டு, ஒரு அனுமதி சீட் என்னன்னா பரிசுத்தம். கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மளை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். அழைப்பின் சத்தத்தை கேட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலகி தேவன் விரும்பும் காரியத்திலே ஈடுபடுவோம். தேவனோட பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க தேவன் நம்மளை அழைக்கிறார். அழைத்த ஒரு உண்மையுள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, எங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் விரும்பும் பரிசுத்தம் அல்லப்பா, நாங்கள் நினைக்கும் பரிசுத்தம் அல்ல ஆண்டவரே. நீர் விரும்பும் பரிசுத்தத்தை நோக்கி நாங்கள் ஓட உதவி செய்யும் ஆண்டவரே. தினந்தோறும் அன்னதினமும் நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள அழைப்பதற்காக நன்றி ஆண்டவர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று படிக்கிறோம் ஆண்டவர். ஏஸ்தவனே, இந்த பரிசுத்தமே நாங்கள் உண்மை தரிசிப்பதற்கு கொடுக்கப்படும் அனுமதி சீட்டு என்பதை உணர்ந்து நீர் விரும்பும் பரிசுத்தத்திற்கு நேராக எங்களை வழிநடத்தும் அப்பா. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே நீர் விரும்பும் பரிசுத்தை நோக்கி வர உதவி செய்யும் ஆண்டவரே. ஏஸ்தவனே, இந்த பரிசுத்தத்தை அன்னதினமும் அவர் புதுப்பித்துக் கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த பரிசுத்தத்திலே உயர்ந்து வளர பெருக உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த வேத வசனங்கள் அவர்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறதாண்டவரே. எப்படி நாங்கள் பரிசுத்தமாக இருப்பது என்பதை அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறதாக தினந்தோறும் வேதம் வாசித்து தினந்தோறும் ஒவ்வொரு சன்னதியிலே காத்திருந்து நீர் விரும்பும் பரிசுத்தை பெற்றுக்கொண்டு உண்மை தரிசிக்க நீர் அந்த பிள்ளைகளை அழைப்பதற்காக நன்றி.
அழைப்பவர் உண்மை உள்ளவர் ஆண்டவர். ஏஸ்தம் ஆசீர்வதிக்கும்ப்பா. இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.